ஈரானுடைய அட்டாக் வந்து ஒரு 4 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு இஸ்ரேல் மேல நடத்தக்கூடிய தாக்குதல். அவங்க ஏற்கனவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தெல்அவீவ் நகரங்கள் மேல, ஹைஃபா துறைமுகங்கள் மேல இன்னும் கடுமையான தாக்குதல் வந்து அவங்க நடத்துறாங்க. 2000 ஏவுகணைகள் அவங்க கிட்ட ஸ்டாக்ல இருக்கு. அதுல இது வரைக்கும் ஒரு 300ல இருந்து 350 அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. சோ இன்னும் ஒரு 20 நாள் 25 நாட்களுக்கு அவங்களால இந்த தாக்குதலை நடத்த முடியும். ஒரு 85% இஸ்ரேலால தடுக்க முடியுது. 15% இஸ்ரேலால தடுக்க முடியல. ஆனா அது பெரிய சேதத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும். அதையும் நம்ம மறந்துட முடியாது. இன்னொரு ஆப்ஷன் வந்து அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேசஸ், குறிப்பா ஈராக் மற்றும் சிரியால இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேசஸ் தாக்குறது. மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்ம்ஸ் சொல்லக்கூடிய அந்த குறுகிய பகுதி, அவங்களோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அவங்க அந்த கடல் பகுதிகளில் கன்னி வெடிகள் போட்டு மைனிங் பண்ணுவோம், சி மைனிங் சொல்லுவாங்க. ஸோ சி மைனிங் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய லெவல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும். குறிப்பா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய சைனா, இந்தியா போன்ற நாடுகள் மேல ஒரு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். 33% கச்சா எண்ணெய்ன்றது அந்த கால்வாய் வழியா தான் வருது, கணவாய் வழியா தான் வருது. சோ அந்த இடத்துலயும் ஈரானால ஒரு பிரச்சனையை பண்ண முடியும்.